வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா +2 மேத்தமெட்டிக்ஸ் பாடத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். குறிப்பாக செகண்ட் யூனிட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டாப்பிக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.22 ஸோ 22 இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பார்க்குற மாதிரி இருக்குன்னா ஃபைண்ட் த மோட்லஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த கொஷின் ரிப்பீட்டடாக நமக்கு 2 மார்க் கொஷின் இல்லை 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இது தெரிஞ்சால் தான் இதுக்கடுத்து நம்மளால் டிமாவியஸ் ப்ராப்ளம்லாம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் 2.22ல் நம்ம மாடுலஸ் வேல்யூவை பார்க்கணும், பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம எடுத்துருக்கிறது √3 + i. இந்த ப்ராப்ளத்தில் மொத்தம் நம்ம 4 சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் √3 + i. இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. கிவன் √3 + i. இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் என்ன இருந்திருக்கலாம், z = x + i(y)ன்னு எழுதுவோமா. அப்போ எக்ஸோட வேல்யூ √3, ஒய்யோட வேல்யூ i இமேஜினரி பார்ட்டோட இருக்கிறதா நம்ம ஒய்ன்னு எடுப்போம். ஸோ ஐடென்டிட்டி ஒய்யோட இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 1. √3 and 1 போத் ஆர் ஆல் பாசிட்டிவ் வேல்யூ. இது கோட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கிறது மாடுலஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு எழுதுனா பேப்பர் ரொம்ப அழகாக இருக்கும். டு ஃபைண்ட் மாடுலஸ் வேல்யூ. மாடுலஸ் வேல்யூனா மாடுலஸ் வேல்யூவோட ஃபார்முலா மாடுலஸ் r = √(x² + y²). இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ r = எக்ஸோட வேல்யூ நம்ம கோட் பண்ணியிருக்கிறது என்னது, √3. இந்த ப்ராப்ளத்தில் √3. அப்போ √3² + ஒய்யோட வேல்யூ 1² அப்போ √3² 3 + 1. So √4. That is our answer is 2. Modulus value is 2. அதுக்கடுத்து நமக்கு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேல்யூ தேவைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா வேல்யூ பார்க்கணும். ஆல்ஃபா பேஸ்டாக எந்த குவாட்ரண்ட்டில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம தீட்டா, தட் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்டாக நம்ம பார்க்க வேண்டியது ஆல்ஃபா வேல்யூ. ஸோ ஆல்ஃபா = tan inverse of modulus of y/x. ஆல்ஃபா = tan inverse of modulus of y. ஒய்னா நம்ம ஃபஸ்ட்டே கோட் பண்ணிட்டோம் 1, எக்ஸ்னா √3. அப்போ 1/√3. மாடுலஸ்ங்கிறப்ப பாசிட்டிவ் தான் வரும், நமக்கு ஆல்ரெடி பாசிட்டிவில் இருக்குது. இதுக்கு நம்ம டேபிள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன இருந்திருக்கலாம், ஆல்ஃபா = π/6. நமக்கு இந்த tan inverse of cos inverse of வேல்யூ பேசிக் ரிசல்ட்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இதுவரை ப்ரிப்பேர் பண்ணாதவங்க இந்த ப்ராப்ளம் ரெலவெண்ட்டாவது தெரிஞ்சுக்கலாம். tan inverse of 1/√3 = π/6. இது ஆல்ஃபா வேல்யூ. அடுத்து தீட்டா வேல்யூ பார்க்கலாம். டு ஃபைண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஹியர் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பாசிட்டிவ் வேல்யூ, ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. த காம்ப்ளெக்ஸ் நம்பர் √3 + i லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எழுதுவோம். இந்த டேபிள் நமக்கு தெரியும், ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு. எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் செகண்ட் குவாட்ரண்ட். எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ், ஒய்யோட வேல்யூவும் நெகட்டிவாக இருந்தால் தேர்ட் குவாட்ரண்ட். எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், ஒய்யோட வேல்யூ மட்டும் நெகட்டிவாக இருந்தால் ஃபோர்த் குவாட்ரண்ட் எழுதும். அதுக்கடுத்து இங்கே வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆனால் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆன ஆல்ஃபாவே தீட்டாவாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்மளுடைய வேல்யூ செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா தீட்டா = π - α. தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா தீட்டா = α - π. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா தீட்டா = -α. இது காமனாக நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தியரியில் இருக்கிற ரிசல்ட்டு. இப்போ நமக்கு கிவனில் இருக்கிற எக்ஸ் அண்ட் ஒய் போத் ஆர் ஆல் எக்ஸிஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா தீட்டா = α. therefore our principal value alpha = theta. ஆல்ஃபா வேல்யூ தான் நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்துருக்கோம் π/6. ஸோ டேரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம் தீட்டா = π/6. நமக்கு அதுதான் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் அவர் required principal argument value. Hence மாடுலஸ் வேல்யூ = 2, பிரின்சிபல் ஆர்குமெண்ட் = π/6. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் வைஸ் எழுதுங்க. மாடுலஸ் ஃபார்முலா என்ன, அதுக்கடுத்து ஆல்ஃபாக்கு ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா பேஸ்டாக தீட்டா எப்படி பார்க்குறது, எல்லாம் தனித்தனியாக பார்த்துட்டு கன்க்ளூஷன் எடுத்து எழுதினா போதும், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது சிம்பிளான ப்ராப்ளம் தான். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனை நமக்கு அதே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா -√3 + i. ஸோ எக்ஸோட வேல்யூ நெகட்டிவில் இருக்குது, அவ்வளோதான். அதே ப்ரொசீஜர் தான் இந்த மாடலில். உங்களுக்கு மாடலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேல்யூ கேட்டாங்க, எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிவன் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கலாம். இதை காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ -√3, ஒய்யோட வேல்யூனா இமேஜினரி பார்ட்டோட இருக்கிற வேல்யூ தான் நம்ம ஒய்ன்னு எடுப்போம். ஸோ y = 1.
எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மாடுலஸ் வேல்யூ எழுதிக்கலாம். மாடுலஸோட ஃபார்முலா மாடுலஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்துக்கலாம், ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். இதை ஒர்க் அவுட் பண்ணால் ஆர் ஈக்குவல் டு 2. அடுத்து நம்ம பிரின்சிபல் காம்பனன்ட் பார்க்கணும்னா ஆல்ஃபா வேல்யூ தேவை. ஸோ டு ஃபைண்ட் ஆல்ஃபா வேல்யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு 10 இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய், ஒய்யோட வேல்யூ நம்ம ஏற்கனவே எடுத்தாச்சு 1, எக்ஸோட வேல்யூ -√3. நமக்கு இங்கே மாடுலஸ் ஃபார்முலாவில் இருக்கிறதுனால உள்ள நெகட்டிவில் இருந்தாலும் நம்ம பாசிட்டிவில் எடுத்துக்கலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 தட் இஸ் 5/6. ஆல்ஃபா வேல்யூ பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேல்யூ பார்க்கலாம். ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேல்யூ இன் திஸ் ப்ராப்ளம் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் -√3 + i லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ ஏன் செகண்ட் குவாட்ரண்ட் சொல்கிறாங்க? எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது, ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்தால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஹேஸ் த பிரின்சிபல் வேல்யூ. சேம் டயக்ராம் தான், அதே மாதிரி தான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். நமக்கு இந்த ப்ராப்ளம் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் நம்மளுடைய வேல்யூ 5 - ஆல்ஃபா. நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டயக்ராம்லாம் போட்டு எழுதுங்க. மிடில் தான் எழுதணும், நடுவில் எழுதலாமா இல்லை சைடில் எழுதலாமான்னு அது உங்கள் விருப்பம் தான். ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக எழுதினாலே நமக்கு மார்க்ஸ் ஈஸியாக கிடைக்கும். இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிறதா எழுதணும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ங்கிறப்ப நம்மளுடைய ஃபார்முலா த பிரின்சிபல் வேல்யூ θ ஈக்குவல் டு π - ஆல்ஃபா. ஸோ π - ஆல்ஃபா. ஆல்ஃபானா செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம பார்த்தது 5/6 தான். ஸோ இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 6 πங்கிறப்ப 5/6. This is our required principal value. Hence, modulus value is 2, principal argument value is 5/6. அதே ப்ராப்ளத்தில் தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா -√3 - i. அதாவது நமக்கு எப்படியெல்லாம் டேட்டா கொடுப்பாங்க, எந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தது, செகண்டில் எக்ஸ் மட்டும் நெகட்டிவாக இருக்குது, இப்போ தேர்டில் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ரைட் கிவன் டேட்டா. ஸோ கிவன் ஈக்குவல் டு -√3 - i. இதில் எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -√3, ஒய்யோட வேல்யூனா இமேஜினரி பார்ட்டோட இருக்குன்னு சொன்னோமா. ஸோ ஒய்யோட வேல்யூ -1. இதுலேருந்து மாடுலஸ் வேல்யூ, ஆல்ஃபா வேல்யூ அண்ட் θ வேல்யூ நம்ம பார்த்துட்டோம், முடிஞ்சிடும். மாடுலஸ் வேல்யூ. ஸோ டு ஃபைண்ட் மாடுலஸ் வேல்யூ மாடுலஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா -√3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர். இதை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ஆன்சர் 2. அடுத்து ஆல்ஃபா வேல்யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ ஒய்யோட வேல்யூ இந்த ப்ராப்ளத்தில் -1, எக்ஸோட வேல்யூ -√3 கோட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ வி காட் tan inverse of modulus of 1/√3. So our answer is 5/6. அடுத்து augment value பார்க்கணும். principal augment value. In this problem they were given complex number -√3 - i lies in third quadrant. ஏன்னா இதுவும் நெகட்டிவ், எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது, ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. has the principal argument value. சேம் டயக்ராம் தான், குவாட்ரண்ட் வைஸ் பிரிச்சுக்கோங்க. அந்த குவாட்ரண்ட்டில் எந்த குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம θ வேல்யூ சூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு ப்ராப்ளம் தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அப்போ θ ஈக்குவல் டு ஆல்ஃபா -πன்னு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிரின்சிபல் வேல்யூ θ ஈக்குவல் டு ஆல்ஃபா -π. ஆல்ஃபாங்கிறது இப்போ ஸ்டெப் 2ல் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்திருக்க ஆன்சர் 5/6. ஸோ 5/6 - π அப்படிங்கிறப்ப ஆன்சர் -5/6. Hence, modulus value is 2, principal argument value is -5/6. ஸோ சேம் மெத்தடு தான், பட் நம்ம டேட்டா எடுத்து எழுதும்போது இந்த தேர்ட் ஸ்டெப்பில் இந்த பிரின்சிபல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது டயக்ராம்லேருந்து நம்ம சூஸ் பண்ணுற θ வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அண்ட் லாஸ் ஆஃப் டிவிஷனாக பார்த்தீங்கன்னா √3 - i கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் வேல்யூ பார்த்தீங்கன்னா √3 - i அதே ப்ரொசீஜர் தான். இங்கே எக்ஸோட வேல்யூ √3, ஒய்யோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -1. மாடுலஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா √3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர்றது ஆர் ஈக்குவல் டு 2. அடுத்து ஆல்ஃபா வேல்யூ பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ ஒய்யோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -1, எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா √3. அப்போ -1/√3. tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் போட்டாலே நம்ம நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/√3. இதனோட வேல்யூவும் நமக்கு 5/6. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிற இந்த டேட்டாக்கு ரிலவெண்ட்டாக எப்படிலாம் பிரின்சிபல் வேல்யூ வருதுங்கிறத கோட் பண்ணிக்கோங்க. டு ஃபைண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இன் திஸ் ப்ராப்ளம் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் √3 - i லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஏன்னா எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா இதிலலாம் ஒன்றும் எழுதலை, ஜஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினா தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஞாபகம் இருக்கும், மக்கப் பண்ண தேவையில்லை. மாடுலஸ் கேட்டிருக்காங்களா, மாடுலஸோட ஃபார்முலா என்ன, அடுத்த ஆல்ஃபா வேல்யூ பார்க்கணும், θ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். ஸோ
கொஞ்சம் லைன் பை லைன் எழுதுங்க. இந்த லைன்ஸில் ஒன்றுமே இல்லை, கிவனில் இருக்கிறது எந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் இருக்குது, இது ப்ளஸ் அண்ட் மைனஸில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கோம், லிட்ரலாக எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் எழுதலை. ஸோ இது 4th குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும், நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸோ 4th குவாட்ரண்ட்னா அதே டயக்ராம் தான். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 4th குவாட்ரண்ட்னா நமக்கு இந்த பார்ட் வருமா. ஸோ இந்த பார்ட்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஸோ மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். அப்போ பிரின்சிபல் வேல்யூ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் π/6. Hence modulus value is 2 and principal argument value is minus π/6. இவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ரிப்பீட்டட் 2 or 3 மார்க் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நமக்கு மாடுலஸ் ஃபார்முலா தெரியும் அண்ட் ஆல்ஃபா வேல்யூக்கான ஃபார்முலா தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒயில் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவாக ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மாடல் ப்ராப்ளம்லாம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒருவேளை கொஷின் இந்த பேட்டர்னில் இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு இதுக்கு ரெலவெண்ட்டாக உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்மில் கொடுத்துருக்க ப்ராப்ளமும் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக வரும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக kanithapezhai@gmail.com மெயில் ஐடிக்கு உங்கள் டவுட்டெல்லாம் நீங்கள் அனுப்புங்க. அதுக்கான விடை கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இனிமேல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்டேஷன் எல்லாமே பாருங்கள், டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.